ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,800 அந்த ரேஞ்ச்லேருந்து லோ பார்த்தீங்கன்னா 52,278 நியர்லி 300 சேம் ரேஞ்ச் தான் இன்றைக்கும் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து நம்ம பிரேக் டவுன் ரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம். பட் த சேம் ரேஞ்சை இன்றைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக இந்த இந்த லெவல் ஆஃப் 52,700 வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 டைம், 2 டைம், 3 டைம் வந்து இங்கே ஆக்ட் ஆயிடுச்சு. சேம் வே சப்போர்ட் ஆஃப் 52,300ம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிடுச்சு. எத்தனை டைம் பாருங்கள், ஒன் ஆல்ரெடி இங்கே ஃபஸ்ட் டைம், இங்கே செகண்ட் டைம், இங்கே தேர்ட் டைம் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ ஃபோர்த் டைமில் அங்கே மேலே வச்சுட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது மல்டிப்ளி டெஸ்டட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீக்காக இருக்கனால இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு சைட் பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஒரு பிக் மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதுதான் சிம்பிள் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எப்போவுமே அனாலிசிஸில் வந்து என்ன நடந்திருக்குன்றது ஒரு பிக்சராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் எப்படி பண்ணலாங்கிறதுக்கான அனாலிசிஸ் வந்துடும். எதுவுமே பண்ணாமல் த வெரி நெக்ஸ்ட் டே ஓப்பனாக ஃப்ரெஷ்ஷாக போய் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் மார்க்கெட் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் கொஞ்சம் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்னிங் ட்ரேட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண ரேஞ்சில் ஒன் செகண்ட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இங்கே டபிள்யூ போடுதா எம் போடுதான்னு பாருங்கன்னு நீட்டாக இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இங்கே ஒரு பையிங் ட்ரேட் கிடச்சிது இங்கேருந்து இது வரையும். அண்ட் இந்த ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா இது கிராஸ் ஆகலை. நான் என்ன சொன்னேன், இங்கே பையிங் ட்ரேட் கிடச்சிதுன்னா மேலே போகுன்னு சொன்னேன். பட் இந்த ஸ்விங்லேருந்து அகெயின் இது ஃபால் டவுன் ஆகி திரும்ப அதே சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிடுச்சு. திரும்ப இங்கேருந்து மறுபடியும் பையிங் ட்ரேட் தான் வந்துட்டு போய் லாஸ்ட்டாக க்ளோஸ் வச்சிருக்கு 52,425 அப்படிங்கிற இடத்துல. ஸோ எனி ஒன் இடத்துல நம்ம நீட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்டை ஷார்ட் பண்ணியிருந்தா நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52,425. ஸோ இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லோ லைனில் எப்போவுமே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எல்லோ லைனில் தான் நான் மார்க் பண்ணுவேன். இது புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ நம்ம அனாலிசிஸில் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,425. இதை வந்து நான் மார்க் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து டே ஹை வந்து ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஆரஞ்சில் மார்க் பண்ணிக்கலாம். டே லோ வந்துட்டு இன்னொரு ஆரஞ்சில் மார்க் பண்ணிக்கிறேன். டே ஹை 52,700, டே லோ வந்து 52,250 இருக்குது. இதுதான் ஸ்விங்ஸ். ஸோ இப்போ இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்சைடில் ஒரு கேப் ஆர்டர், அதாவது எந்த இடத்துல இருக்குன்னா 53,200 இருக்குது, 100 இருக்குது. அதை பிளாக் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற சிபிஆரும் வர்ஜின் சிபிஆர் அங்கே தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கேப் டவுன் ஆயிருந்தது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டுமாரோ சிபிஆர் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹையே எடுத்துடலாம், ஏன்னா நம்ம மேனுவலாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ டுமாரோ சிபிஆர் பார்த்தீங்கன்னா நேற்று சிபிஆருக்கு கீழே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆரில் இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு ரேஞ்ச் கிடச்சிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 52,400லேருந்து இந்த 500 ரேஞ்ச் வந்து இந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் கிடச்சிருக்கு. நாளைக்கு இந்த இடத்துல சிபிஆர் கீழே க்ளோசிங் ப்ரைஸும் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்விங்கும் இருக்குது. ஸோ இது டோட்டலி இது மூணும் சேர்ந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பையிங் சைடில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 52,700, செகண்ட் டார்கெட் நெக்ஸ்ட் கேப் ஆர்டர். இது வந்து பையிங் ட்ரேடுக்கு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல லாஸ்ட் பையிங் ஸ்விங் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் லாஸ்ட் 1 ஹவர் ஹோல்ட் பண்ணியிருக்க மார்க்கெட்டை 1 to 2 ஹவர்ஸ். அப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் சிபிஆர் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும் 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில். சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த ரேஞ்சை விட்டுட்டு அகெயின் வந்துட்டு ஃப்ளாட் கொஞ்சம் கேப் டவுன் ஆகி இந்த ரேஞ்ச் 52,200 வரையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ரெட் கேண்டலாக பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டார்கெட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல் பேக்கில் இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம். க்ளோசிங் ப்ரைஸ் இல்லை சப்போர்ட் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும்போது நீங்கள் செல் பண்ணலாம் புல் பேக்கில். அப்போ உங்களுக்கு வந்து ஹையர் அண்ட் ஹையர் டார்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அதில் 52,000. அதாவது ஒன் டே சார்ட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டலோட நீடில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நீடில் வந்து 51,966. ஓகேங்களா, ஸோ 51,966 அந்த இடத்துல தான் வீக்லி லோவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த
டார்கெட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 2டே ட்ரேட் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அகெயின் வந்துட்டு நான் கிளியராக ரேஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு இந்த லாஸ்ட் 1 ஹவர் ஒரு ஸ்விங் ஹோல்ட் ஆயிருக்கு. அது பையிங் ட்ரேடுக்கு ஹோல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ப்ரீவியஸ் டே லோ அண்ட் S1 பிரேக் பண்ணிச்சுன்னா புல் பேக்கில் வந்துட்டு செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் 51,996. அதுக்கு கீழே போச்சுன்னா ட்ரெல் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இதுதான் சிம்பிள் அனாலிசிஸ். அனாலிசிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரேடிங் ஈஸியாக இருக்கும், உங்கள் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் vlogல பார்க்கலாம். until then thank you.